நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது காவோலை டிவியின் சிவந்த நிலம். வணக்கம், நான் உங்கள் காவோலை எடிசன். இன்று நாம் மனித வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனையான ஒரு காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கடந்த சில நூற்றாண்டுகளாக மனித நாகரிகம் பல தொழில்நுட்ப புரட்சிகளை கண்டிருக்கிறது. 18ஆம் நூற்றாண்டில் நீராவி இயந்திரத்தின் வருகை, 20ஆம் நூற்றாண்டில் மின்சாரமும் கணினியும் உருவாக்கிய மாற்றங்கள் என ஒவ்வொன்றும் சமூக அமைப்பை அடிமேல் அடியாக மாற்றி அமைத்தன. ஆனால் இன்று நாம் பேசிக்கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு என்னும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்ப புரட்சி அதற்கு முன் வந்த அனைத்து புரட்சிகளில் இருந்தும் முற்றிலும் மாறுபட்டது, ஆபத்தானது, அதே சமயம் ஆழமானதும் கூட. ஏனெனில் இதற்கு முன்பு வந்த தொழில்நுட்பங்கள் அனைத்தும் மனிதனின் உடல் உழைப்பை பிரதியீடு செய்தன. ஆனால் ஏஐ தொழில்நுட்பமோ வரலாற்றிலேயே முதன்முறையாக மனிதனின் மூளை உழைப்பை, சிந்தனை திறனை பிரதியீடு செய்ய தொடங்கியுள்ளன. இந்த சூழலில் மனிதன் தன் சிந்தனை திறனை ஏஐயிடம் ஒப்படைத்து விட்டால் என்னவாகும்? ஒரு சமூகமாக நாம் சிந்திக்க மறந்தவர்களாக மாறிவிடுவோமா? 5 பேர் செய்யும் வேலையை ஒரே ஒரு மனிதனும் ஏஐயும் செய்துவிடும் என்றால் மீதமுள்ள மனிதர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சங்கள் இயல்பாகவே எழுகின்றன. இந்த கேள்விகளுக்கு விடை தேட நாம் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெர்மன் தத்துவ ஞானியும் பொருளாதார மேதையுமான காரல் மார்க்ஸ் அவர்களின் கோட்பாடுகளை நோக்கி நகர வேண்டியிருக்கிறது. அன்று தொழில்சார் முதலாளித்துவத்தை கூர்ந்து கவனித்து மார்க்ஸ் முன்வைத்த தத்துவங்கள் இன்று ஏஐ இயங்கும் டிஜிட்டல் யுகத்திற்கும் வியக்கத்தக்க வகையில் பொருந்தி போகின்றன. ஏஐயின் வருகை மனித பரிணாமத்தின் அடுத்த கட்ட படியாக அல்லது ஒரு கொடுமையான அடிமைத்தனத்தின் தொடக்கமா என்பதை மார்க்சின் தத்துவ கண்ணோட்டத்தில் இந்த உரையில் நாம் விரிவாக ஆராய்வோம். காரல் மார்க்ஸ் தனது வரலாற்று பொருள் முதல்வாதம் என்னும் கோட்பாட்டில் சமூகத்தின் அறிவியல், கலாச்சாரம், சட்ட திட்டங்கள் ஆகியவை அச்சமூகம் கொண்டிருக்கும் உற்பத்தி முறையை பொறுத்தே அமைகின்றன என்றார். அவர் தனது தத்துவத்தின் வறுமை என்ற நூலில் ஒரு புகழ்பெற்ற வரியை குறிப்பிடுகிறார். கை ஆலை, அதாவது ஹேண்ட்மில்ஸ், உங்களுக்கு நிலப்பிரபுத்துவ சமூகத்தை தருகிறது. நீராவி ஆலை, அதாவது நீராவி என்ஜின்கள் உங்களுக்கு தொழில்துறை முதலாளித்துவத்தை தருகிறது. இவை அனைத்தும் அவர் காலத்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சிகள். ஆனால் இன்று இதையே இத்தகைய சூழலுக்கு பொருத்தி பார்த்தால் செயற்கை நுண்ணறிவானது நமக்கு அறிவு சார்ந்த முதலாளித்துவத்தை தருகிறது. மனித வரலாற்றில் உற்பத்தி சக்திகள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன என்பதனை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, மனிதன் விவசாய காலத்தில் இருந்தான். மனிதன் தன் சொந்த தசை வலிமையையும் விலங்குகளின் உழைப்பையும் நம்பி உழைத்தான். அதற்கு அடுத்ததாக இயந்திர காலம், அதாவது தொழில் புரட்சி ஏற்படுகிறது. மனிதன் தன் உடல் உழைப்பை இயந்திரங்களுக்கு மாற்றினான். நீராவி இயந்திரங்களும் தொழிற்சாலைகளும் வந்தன. உடல் உழைப்பு மனிதனுக்கு குறைந்ததால் உடல்நல பிரச்சனைகள் வந்தன. ஆனால் மனிதன் தன் மூளையை பயன்படுத்தி அதற்கு மருத்துவத்தையும் தீர்வுகளையும் கண்டறிந்தான். மூன்றாவதாக, இப்பொழுது நாம் இந்த மூன்றாவது காலநிலையின் இடைப்பகுதியில் இருக்கிறோம். அதாவது தகவல் காலம், தரவுகளின் காலம். கணக்கீடுகள், தரவு சேமிப்பு போன்ற வழக்கமான பணிகள் இந்த காலத்தில்தான் கணினிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இவற்றையெல்லாம் இதற்கு முந்தைய 2 காலங்களிலும் மனிதன் தானே கணக்கிட்டு தரவுகளை தானே சேமித்து வைத்திருந்தான். முதன்முறையாக கணினிகள் வந்த பிறகு அத்தகைய தரவுகளும் கணக்கீடுகளும் கணினிகளின் வசம் ஒப்படைக்கப்பட்டன. இதற்கு பின்னால் தான் இணையம் வருகிறது.
இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கும் காலமானது முழுமையாக இல்லை என்றாலும் ஏஐ காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முழுமையாக இந்த ஏஐ ஆனது நம்முடைய சமூகத்தை ஆக்கிரமிக்கவில்லை. ஆனால் அத்தகைய சூழல் உருவாகும் என்று வரலாற்றை உற்றுநோக்கும் ஆசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுது மனிதன் தன் பகுத்தறிவு, மொழித்திறன், பகுப்பாய்வு மற்றும் படைப்பாற்றல் போன்ற மூளை சார்ந்த திறன்களை அல்காரிதம்களுக்கு மாற்றுகின்றான். ஏஐ செயல்பாடுகளுக்கு மாற்றியிருக்கின்றான். மார்க்சின் பார்வையில் ஏஐ என்பது வெறும் மென்பொருள் மட்டுமல்ல, அது மனித வரலாற்றின் மிக சக்தி வாய்ந்த ஒரு உற்பத்தி சக்தி. மனிதன் தன் சிந்தனையை இயந்திரத்துக்கு மாற்றுவது வரலாற்று ரீதியாக பார்த்தால் பரிணாமத்தின் ஒரு படிநிலை போல தோன்றினாலும் அந்த தொழில்நுட்பம் யார் கையில் இருக்கிறது என்பதே அதன் தன்மையை தீர்மானிக்கிறது. மார்க்சிய தத்துவத்தின் மிக முக்கியமான தூண்களில் ஒன்று அந்நியமாதல் என்னும் கோட்பாடு ஆகும். முதலாளித்துவ அமைப்பில் ஒரு தொழிலாளி தன் உற்பத்தி செய்யும் பொருட்களின் மீது எந்த உரிமையும் இல்லாமல் அவனும் அந்த இயந்திரத்தின் ஒரு உதிரிப்பாகமாக மாறி தன் உழைப்பிலிருந்தும் தன்னுடைய சிந்தனையிலிருந்தும் எப்படி அந்நியப்படுத்தப்படுகிறானோ அதுபோல இன்று ஏஐ யுகத்தில் மனிதன் தன் சொந்த சிந்தனைகளிலிருந்து அந்நியப்பட தொடங்கியுள்ளான். இதை நாம் அந்நியமாதல் 2.0 என்று அழைக்கலாம். நமது மூளை நியூரோபிளாஸ்டிசிட்டி என்னும் விதியின் கீழ் இயங்குகிறது. பயன்படுத்து அல்லது இழந்துவிடு என்பதே இதன் அர்த்தமாகும். இதுதான் நரம்பியலின் அடிப்படை. ஒரு குழந்தை பிறந்தது முதல் அதற்கான தாலாட்டு, கதைகள், கற்றல் என அனைத்தையும் ஏஐ கருவிகளை தீர்மானிக்கும் போது அக்குழந்தை சுயமாக கற்பனை செய்யும் வாய்ப்பை இழக்கிறது. குழந்தைகள் சலிப்படையும் போதுதான் அவர்களுக்குள் புதிய கற்பனைகளும் விளையாட்டுகளும் பிறக்கும். ஆனால் ஏஐ எப்பொழுதும் ஒரு தயாரான பொழுதுபோக்கை வழங்கி அந்த இயற்கை சிந்தனை பொறியை முற்றிலுமாக அணைத்து விடுகிறது. அடுத்ததாக வளர்ந்து வரும் அந்த மனிதன் வேலையிலிருந்து எவ்வாறு அந்நியமாகிறான் என்பதற்கு ஒரு மென்பொருள் பொறியாளரோ, எழுத்தாளரோ அல்லது ஓவியரோ தன் சுய சிந்தனையை பயன்படுத்தாமல் ஏஐ கொடுக்கும் பதில்களை அப்படியே நகலெடுக்கும் போது அவர்கள் செய்யும் வேலையிலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்ளுகிறார்கள் என்பது சான்று. மூன்றாவதாக சுய அடையாளத்திலிருந்து அந்நியமாதல். மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்துவது அவனது பகுத்தறிவும் ஆழமான கற்பனை திறனுமே ஆகும். இதை ஏஐயிடம் அடகு வைக்கும் போது மனிதன் தன் மனித தன்மையில் இருந்தே அந்நியப்பட்டு போகிறான். கடைசியாக சமூகங்களிலிருந்து அந்நியமாதல். மனித அனுபவங்களான வலி, காதல், இழப்பு, பரிதாபம், மகிழ்ச்சி ஆகியவற்றிலிருந்துதான் கலைகளும் சமூக பிணைப்புகளும் பிறக்கின்றன. ஏஐ தரும் உடனடி தீர்வுகளில் வாழும் மனிதன் மற்ற மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் அனுபவத்தை இழந்து சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்தப்படுகிறார். இன்று நாம் சந்திக்கும் மிக பெரிய நடைமுறை சிக்கல் இந்த விஷயத்தில் ஆட்குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பின்மை. 5 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நபரும் ஏஐயும் செய்துவிடும் என்றால் முதலாளித்துவ நிறுவனங்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு மீதமுள்ள 4 பேரையும் பணி நீக்கம் செய்கின்றன. புதிய வேலை வாய்ப்புகள் குறைக்கப்படுகின்றன. அதைத்தான் மார்க்ஸ் அன்றே சுட்டிக்காட்டினார். முதலாளித்துவத்தின் உள்ளார்ந்த முரண்பாடாக இது தென்படுகிறது. நுகர்வு வீழ்ச்சி. நிறுவனங்கள் உற்பத்தியை பெருக்கவும் செலவை குறைக்கவும் ஏஐ பயன்படுத்தி மனிதர்களை வேலையை விட்டு நீக்குகின்றன. ஆனால் வேலை இழக்கும் அந்த பெரும்பான்மை மனிதர்களிடம் வாங்கும் சக்தி முற்றிலுமாக அற்றுப்போகும். மக்கள் கையில் பணம் இருப்பதில்லை என்றால்
ஏஐ உதவியுடன் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அல்லது சேவைகளை யாரால் வாங்க முடியும்? இறுதியில் இது முதலாளித்துவ அமைப்பையே முடக்கும் மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இது வெறும் பொருளாதார பிரச்சனை மட்டுமல்ல, தொழில்நுட்பத்தின் இருப்புக்கே ஆபத்தானது. ஏஐ என்பது சுயம்புவாக தன்னிச்சையாக எதையும் உருவாக்குவதில்லை. அது மனிதன் உருவாக்கிய தரவுகளிலிருந்தே கற்றுக்கொள்கிறது. மனிதன் சுயமாக சிந்திப்பதையும் எழுதுவதையும் படைப்பதையும் நிறுத்திவிட்டால் இணையத்தில் அசல் மனித தரவுகள் இல்லாமல் போகும். ஏஐ உருவாக்கிய தரவுகளையே மீண்டும் அடுத்த தலைமுறை ஏஐக்கு பயிற்சி அளிக்க பயன்படுத்தும் போது தரவு அறிவியலில் மந்த நிலை ஒன்று ஏற்படும். ஏஐ உருவாக்கும் தகவல்கள் தன் தனித்துவத்தை இழந்து சுவையற்ற ஒரே மாதிரியான பொதுவான குப்பைகளாக மாறிவிடும். அதாவது மனிதனின் கற்பனை வறண்டு போனால் ஏஐயின் இயங்குதளமும் தானாகவே அழிந்து போகும். சிந்தனை ஆற்றல் குன்றிய ஏஐ முழுமையாக சார்ந்திருக்கும் ஒரு சமூகம் இறுதியில் எத்தகைய நிலையை அடையும்? அது அறிவாற்றல் பிரபுத்துவம் என்ற ஆபத்தான கட்டத்தை அடையும். அச்சமூகம் இரு துருவங்களாக பிரிந்து அறிவாற்றல் உயரடுக்கு, அதாவது ஏஐ அல்காரிதம்களையும் பிரம்மாண்டமான தரவு மையங்களையும் சூப்பர் கம்ப்யூட்டர்களையும் தங்களின் சொந்த உடைமையாக வைத்துள்ள மிக சில கார்ப்பரேட் முதலாளிகள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் முடிவெடுக்கும் அதிகாரமும் செல்வமும் இவர்களிடமே கொண்டு சேர்க்கும் நிலையை உருவாக்கும். இரண்டாவதாக, செயலற்ற பெரும்பான்மை. எதை உண்ண வேண்டும், எதை பார்க்க வேண்டும், யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது வரை அனைத்தையும் ஏஐ பரிந்துரைகளின் படியே செய்யும் மக்கள் திரளானது இவர்கள் எந்த கேள்வியும் கேட்காத, அநீதியை எதிர்த்து போராடாத, சுயமாக சிந்திக்க தெரியாத டிஜிட்டல் அடிமைகளாக வாழ்வார்கள். இங்கே மனிதர்களை அடிமைப்படுத்த துப்பாக்கிகளோ அல்லது சங்கிலிகளோ தேவைப்படாது. மனிதர்களின் சோம்பேறித்தனமும் ஏஐ வழங்கும் சொகுசான பொழுதுபோக்குகளுமே அவர்களை சிறைப்பிடிக்கும் ஆயுதங்களாக மாறும். இங்கேதான் மார்க்சின் தத்துவம் நமக்கு ஒரு நம்பிக்கை கீற்றையும் வழங்குகிறது. மார்க்ஸ் தொழில்நுட்பத்தை வெறும் தீமையாக மட்டும் பார்க்கவில்லை. மார்க்ஸ் தனது நூலில் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் மெஷின்ஸ் என்ற பகுதியில் ஒரு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறார். தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி ஒரு கட்டத்தில் மனிதனை கடினமான சலிப்பூட்டும் உடல் உழைப்பிலிருந்தும் கட்டாய உழைப்பிலிருந்தும் விடுவிக்கும் திறன் கொண்டது என்றார். அவற்றின் தற்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஏஐ முதலாளிகளின் வேலையை தொழிலாளர்களின் வேலையை பறித்து முதலாளியின் லாபத்தை பெருக்குகிறது. மனிதனை அச்சத்திலும் வறுமையிலும் தள்ளுகிறது. இது என்ன விளைவை உருவாக்கும்? எதிர்காலத்தில் இதனுடைய சாத்திய கூறுகள் என்ன? ஏஐ சமூகத்தின் பொது சொத்தாக மாற்றப்பட்டால் அது மனித குலத்தின் கூட்டு நன்மைக்கு பயன்படும். உதாரணத்திற்கு, ஒரு வேலையை செய்ய முன்பு 8 மணி நேரம் தேவைப்பட்டது என்று வைத்துக்கொண்டால் இப்போது ஏஐ மூலம் 2 மணி நேரத்தில் அதை செய்து முடிக்க முடிகிறது என்றால் மீதமுள்ள 6 மணி நேரத்தை மனிதன் தன் சொந்த ஓய்வு நேரமாக பெற வேண்டும். அந்த ஓய்வு நேரத்தில் தான் மனிதன் கட்டாய உழைப்பிலிருந்து விடுபட்டு இசை, ஓவியம், தத்துவம், அறிவியல், விளையாட்டு மற்றும் தனது உண்மையான விருப்பங்களை பின்தொடர முடியும். ஏஐ மனிதனின் வேலைகளை செய்ய
மனிதன் உண்மையான படைப்பாற்றல் மிக்க மனிதனாக பரிணாமிக்க முடியும். இதுவே மார்க்ஸ் கண்ட கம்யூனிச கனவின் உச்சநிலை. முடிவாக நேயர்களே, ஏஐ பயன்பாட்டினால் மனித இனம் சிந்திக்க தெரியாத நிலைக்கு தள்ளப்படுமா என்ற கேள்விக்கான பதில் தொழில்நுட்பத்தின் கையில் இல்லை, அது மனித சமூகத்தின் கைகளில் தான் இருக்கிறது. மனிதன் சிந்திக்க தெரியாதவனாக நிச்சயமாக மாற மாட்டான். ஆனால் சோம்பேறித்தனத்தால் சிந்திக்க விருப்பம் இல்லாதவனாக மாறக்கூடும். இதை தடுப்பது நமது விழிப்புணர்வில் தான் இருக்கிறது. அதற்காக நாம் செய்ய வேண்டியது என்ன? கருவியாக மட்டும் ஏஐ பயன்படுத்துங்கள். ஏஐ நமது சிந்தனைக்கு மாற்றாக கருதாமல், அதாவது அதை ஒரு சிந்தனைக்கு ரீப்ளேஸ்மெண்டாக கருதாமல், நமது கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு துணை கருவியாக மட்டுமே கையாள வேண்டும். இரண்டாவதாக, கேள்வி கேட்கும் பழக்கத்தை குழந்தைகளுக்கு உருவாக்குதல். குழந்தைகளுக்கு ஏஐ தரும் பதில்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல், இது சரிதானா, இதன் பின்னணி என்ன என்று கேள்வி கேட்கும் பகுத்தறிவை கற்றுத்தர வேண்டும். மூன்றாவதாக, மனித உரிமைகளுக்கும் மனித அனுபவங்களுக்கும் முன்னுரிமை வழங்குதல். இயற்கை, கலை, மனித உறவுகள் மற்றும் நேரடி உரையாடல்களுக்கு வாழ்க்கையில் அதிக இடம் கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக, தொழில்நுட்ப ஆதிக்கத்தின் எதிர்ப்பு. தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு. ஏஐ தொழில்நுட்பம் ஒரு சில கார்ப்பரேட் நிறுவனங்களின் ஏகபோக உரிமையாக மாறுவதை எதிர்த்து அது சமூகத்தின் பொது நன்மைக்காக பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். கடைசியாக, கத்தியை இயக்க மனிதன் மறந்தால் பரவாயில்லை, ஒன்றும் நிகழ்ந்து விடாது. ஆனால் கத்தியை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற புத்தியையே மனிதன் மறந்தால் அது பேரழிவை ஏற்படுத்தும். அதுதான் சமீபகால போர்க்களங்களில் ஏஐ பயன்படுத்தப்படுவது நமக்கு உணர்த்துகிறது. ஏஐ நமது சிந்தனையை திருட அனுமதிக்க மாட்டோம் என்ற உறுதிப்பாட்டோடு இந்த ஏஐயை ஒரு நமக்கு பயன்படும் கருவியாக மட்டுமே ஏற்போம். மனிதனின் தூய்மையான கற்பனையையும் தன்னிச்சையான சிந்தனையுமே இந்த உலகின் மிகச்சிறந்த ஆற்றல்கள். எனவே அதை விட்டு விடாமல் தொடர்ந்து செல்வோம். நன்றி. நான் உங்கள் காவோலை எடிசன்.